வணக்கம். ஸ்ரீராம. பலவீனமான மனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் தான் நாம் பிரார்த்தனைன்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த பலவீனமான மனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தையானது பலவீனமான பதிலைத்தான் தர முடியும். பலவீனமான பயனும் இருக்கும். பிரார்த்தனையுடைய பலன் எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய பிரார்த்தனை ரொம்ப வலிமையானதாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், சக்தி கொடுக்கணும். சக்தி கொடு இறைவா அப்படின்னு மனதார வேண்டும். பிரார்த்தனை வலிமையாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் பலனும் நமக்கு திரும்ப பல மடங்கு ஸ்ட்ராங்காக திரும்ப கொடுக்கும். நம்ம வீட்டு முன்னோர்கள் எல்லாம், பெரியவர்கள் எல்லாமே அவங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சதுனால தான் இன்றும் தலை சிறந்த கோவில்கள் இன்றும் தலை நிமிர்ந்து நிற்க அந்த ஒரே காரணம் பிரார்த்தனை. பிரார்த்தனையுடைய வலிமை அந்த அளவுக்கு இருக்கும். நாம் என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அது நமக்கு திரும்ப வரும். நாம் ஒருத்தரை திட்டினோம்னா அந்த திட்டு வேறொருத்தர் மூலமாக நமக்கு வரும். நாம் ஒருத்தருக்கு சாபம் கொடுத்தா அந்த சாபமும் வேறொருத்தர் மூலமாக நமக்கு வரும். ஒருத்தருக்கு நாம் கெடுதல் செஞ்சால் அந்த கெடுதல் இன்னொருத்தர் மூலமாக நமக்கு வரும். இதுதானே செவுத்தில் போட்ட பந்து திரும்ப நம்மகிட்ட தானே வருது. அதுபோல் நாம் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள் கண்டிப்பாக நமக்கு நல்லதாக தான் வரும். நாம் செஞ்ச புண்ணியம் நமக்கு நல்ல முறையில் புண்ணியமாக வந்து சேரும். பூர்வ புண்ணிய பிராப்தகரமாக இருந்தால் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். நல்லது நடப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. தொடர்ந்து ஒரு சிலரை மட்டும் திரும்ப திரும்ப நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம், அவங்களுடைய பதிவுகளை பார்க்குறோம் அப்படின்னா, விட்டகுறை தொட்டகுறை இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஏதோ ஒரு ஜென்ம தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். தூங்கினதுக்கப்புறம் ஒருவருடைய ஆத்மா வெளியில் போய் தேடும். நமக்கு சம்மந்தப்பட்ட ஆத்மா நம்மளுடைய பூர்வீக சம்மந்தப்பட்ட இடங்கள் எங்கெங்கே என்ன இங்கே இருக்க தேடி பார்க்கும். சுற்றி அடித்து அலைஞ்சு பிடிச்சி வரும். நைட்டு தூங்கும்போது பேரோட தூங்குவோம். திரும்பி போன ஆத்மா வரல அப்படின்னா பணம் தான். அதுக்கு பேரெல்லாம் கிடையாது, பெணம்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த வெளியில் போன ஆத்மா உள்ளே வரணும் அப்படின்னா பிரார்த்தனையுடைய வலிமை நல்லா இருக்கணும். இரவு தூங்கும்போது கோவிந்தா, நாராயணா, அச்சுதா, அனந்தா, பத்மநாபா, நாராயணா, சிவசிவா, முருகா, கந்தா, குகனி, கதிர்வேலவனி, கார்த்திகேயா, சண்முகா, சரவணா, இப்படியெல்லாம் நாமத்தை சொல்லி நம்ம தூங்குறோம். கைகள் முகமெல்லாம் கழுவிட்டு விபூதி வச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு நம்ம இரவு நேரத்தில் தூங்கும்போது நல்ல கனவுகள் வரும். நல்ல விஷயங்கள் காலையில் எந்திரிக்கும் போது நமக்கு நடக்கும். இது எல்லாமே பூர்வ புண்ணிய பிராப்த கர்மா தான். இப்போ பிரார்த்தனையுடைய வலிமை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒருவர் வச்சா மட்டும்தான் அதனுடைய பலனும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஸ்ரீராம.